ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸ் காம்போ பேக்கேஜ் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், நம்மக்கிட்ட வந்து வெயிட் லாஸ் பவுடர் வாங்கினவங்க எல்லாருடைய ஃபீட்பேக்கும் வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவாக கம்யூனிட்டி பேஸில் டெக்ஸ்ட்டாகவும் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஸ்டாலையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் இன்னமும் கேட்டுட்டு இருக்கிறது, கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகுமா? நான் நிறைய ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க. எப்படி உங்கள் ப்ராடக்ட் மேலே எனக்கு நம்பிக்கை வரும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கிலலாம் வந்து ப்ராடக்ட் வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வெயிட் ரெடியூஸ் ஆகுற மாதிரி ஆகுது. திரும்ப நான் அதை விட்டுட்டேன் அப்படின்னா திரும்பவும் பழைய மாதிரியே வந்து டபுள் இல்லை ட்ரிபிளாக வந்து ஏறிடுது. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கிறதால நான் எப்படி உங்கள் ப்ராடக்ட்டை நம்ப முடியும்னு சொல்லி இன்னும் கூட நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. அதை நிரூபிக்கிற விதமாக தான் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ண கஸ்டமருடைய ஃபீட்பேக் வந்து நான் நிறைய ஷேர் பண்ணிட்டு வரேன். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? வெயிட் லாஸ் பவுடர் எனக்கு இது முடிஞ்சு திருப்பி எனக்கு ஆர்டர் பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட் ரேட் என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு இப்போ 2 மாதத்தில் 9 கிலோ குறைச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி மேம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் 87 கிலோ இருந்தேன் மேம். ரொம்ப பெயின், பேக் பெயின், முதுகு பெயின், கால் வலி எல்லாமே இருந்துச்சு. இப்போ அந்த மருந்து குடித்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்ன டயட் ஃபுல்லாகவே நான் ஃபாலோ பண்ணேன். அந்த ட்ரிங்க் எடுத்துட்டேன். ஆனால் முருங்கை சூப் அதை எடுக்காமல் சும்மா நார்மல் டயட்டில் தான் இருந்தேன். வாக் பண்ணேன். இப்போ வந்து 79.40 கிராம் இருக்கேன். இன்னைக்கு வெயிட் வச்சதுல 2 மாசத்துல 8.5 கிலோ குறைஞ்சிருக்கு எனக்கு. என் பெயர் திவ்யா. நான் அரியலூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். நான் மேடமோட அந்த வெயிட் லாஸ் பவுடர் வந்து ஒரு 25 டேஸாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய வெயிட்லேருந்து 3 கேஜி ரெடியூஸ் ஆகிருக்கு. இது வந்து மேடம் சொன்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் கரெக்டாக. வாக்கிங் அவ்வளோவா போகலை, விட்டு விட்டு தான் நான் போனேன். கண்டினியூவாக போக முடியல. ஒரு நாள் போக மாட்டேன், அந்த மாதிரி இருந்தது. ஃபுட்டு வந்து கம்மி பண்ணிட்டேன். மேடம் சொன்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டு ஃபுட்டு என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்னா அதிலே கம்மி பண்ணிக்கிட்டேன். நான்வெஜ் அதிகம் எடுத்துக்கல. இந்த பவுட்ரு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. மேடம்க்கு ரொம்ப தேங்க்யூ மேடம். இதை வந்து நம்ம எவ்வளோ குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக குறையும். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. மேடம்க்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே வந்து இந்த பவுட்ரு யூஸ் பண்ணலாம், வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ரொம்ப நன்றிங்க மேடம். வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. 1 மாசத்துல 4 கிலோ வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றிங்க. ஹலோ, ஹலோ சொல்லுங்க மேம். மேம், நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் மேம். சொல்லுங்க மேம். சார், நான் வெயிட் லாஸ் ஆர்டர் பண்ணி ஒரு 20 டேஸ் இருக்கும் மேம். சரிங்க மேம். ரிசல்ட் அமேசிங் மேம். உண்மையாவே செம்மையா இருக்கு மேம். ஓகே மேம். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் வெயிட் லாஸ் பண்றதுக்கு. ஆஃப்டர் எனக்கு வந்து சி செக்ஷன் தான். ஓகே மேம். ரொம்ப வெயிட் போட்டேன். அதனால நானும் நிறைய இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு பேசாம ஆப்ரேஷன் அந்த அளவுக்குலாம் நான் போயிட்டேன். பாக்குறவங்களாம் என்ன இவ்வளவு வெயிட் இருக்கு, கம்மி பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்னால போக முடியாம நான் யூஸ் பண்ற ஆசையா இருக்கிற ட்ரெஸ் என்னால போட முடியாது. உண்மையாவே நான் நீங்க ஃபுட் சேனல் போட்டிருக்கீங்க, நான் அப்பத்துல இருந்தே நான் உங்களை ஃபாலோ பண்றேன். நான் இது எல்லா ஃபீட்பேக் கேட்டா நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் உங்களுடைய மோட்டிவேஷன் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் எங்க வீட்டுல சொன்னப்ப எங்க அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் வேண்டாம், ட்ரை பண்ணாத பாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தாங்க. பண்ணு, கண்டிப்பா உனக்கு ஓகேனா நீ பண்ணு, கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரை பண்ண மேம். உண்மையாவே உடம்புல அவ்வளவு லேசா இருக்கு மேம். நான் அவ்வளவு சாப்பிடுவேன். ஏன்னா நான் அந்த பாப்பாக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தனால ரொம்ப சாப்பிடுவேன். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவ்வளவு பசிக்கும். இப்ப என்னால 2 இட்லி 2 தோசைக்கு மேல சாப்பிட முடியல. ஓகே மேம். ஓகே. பசி என்னால தாங்கிக்க முடியுது. நல்லா உட்கார்ந்து டக்குன்னு எந்திரிக்க முடியுது. ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறினா எனக்கு மூச்சு வாங்கல. இப்ப என் ஹஸ்பண்ட் என்ன பைக்ல கூட்டி போனா ரொம்ப லேசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே மேம். நான் முன்னாடி போட்ட அந்த ட்ரெஸ் நான் இப்ப அதே வேற ஃபங்க்ஷன் போகும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்க, லீன் ஆயிட்டா எப்படின்னாங்க. நமக்குதான் சீக்ரெட் பவுடர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் யார்ட்டுமே சொல்லல. ஓகே மேம். உண்மையாவே ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ so much மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருப்பி நான் ப்ராடக்ட் திருப்பி 4 days வரும் மேம். நான் இப்ப திருப்பி ஆர்டர் போட்டா எப்ப மேம் திருப்பி நான் ஆர்டர் பண்ணலாம்? நீங்க இன்னைக்கு பண்றீங்கன்னா 3 டேஸ்ல வந்துரும் மேம். இப்ப மண்டே சாட்டர்டேக்குள்ள எப்ப நான் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் மேம். இன்னொரு டவுட் மேம். என் கூட தெரிஞ்ச சிஸ்டர் வந்து அவங்க என்ன கேட்டிருந்தாங்க. சோ நான் சீக்ரெட் போட் நான் சொல்லியிருந்தேன். அவங்களும் கேக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அல்சர் இருக்கான். சோ இப்ப வந்து அவங்க தைராய்டு இருக்கு, அவங்க அதை யூஸ் பண்ணலாமா மேம்? தைராய்டு அல்சர் இருந்தா எடுத்துக்கலாம் மேம். லெமன் அந்த மாதிரி மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், மத்தபடி பவுடர் எடுத்துக்கலாம்.
ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல மேம் அதுல உங்களுக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே, மேம். அவங்களும் கேட்டிருந்தாங்க மேம், அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் மேம். ஓகே மேம், ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ மேம், உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். நான் இன்னும் வெயிட் செக் பண்ணல மேம், இன்னும் பவுடர் காலியான பிறகு நான் வெயிட் செக் பண்ணிட்டு கண்டிப்பா சொல்றேன் மேம். ஓகே ஓகே இப்ப மேம். யாரும் என்ன சொன்னாங்களோ இப்ப அவங்களாம் என்கிட்ட கேக்குறாங்க மேம், ஓ. எனக்கும் அந்த லிங்க் கொடு, ம் நானும் அதை ம் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மேம், ஷேர் உண்மையா பண்ணுங்க ரொம்ப மேம், கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா, உண்மையாவே சூப்பர் மேம், சூப்பரா தேங்க்யூ இருக்கு மேம். மேம். ம் தேங்க்யூ தேங்க்யூ ம் தேங்க்யூ ஸோ தேங்க்யூ மச். மேம், தேங்க்யூ. ஓகே மேம். உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். நம்ம வெயிட் லாஸ் பவுடர் யூஸ் பண்ணாலே ஒரு மாசத்துக்கு 3 கிலோங்கிறது கம்பல்சரி வெயிட் ரெடியூஸ் ஆகும். இது கூட வந்து நீங்க அடிஷ்னலா வெயிட் லாஸ் பவுடரு, வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட், வெயிட் லாஸ் ட்ரிங்க், அது மட்டும் இல்ல வெயிட் லாஸ் பவுடர்ல வந்து நெய் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டா நல்ல ரிசல்ட் கொடுக்குது. எல்லாருமே சொன்னது அதுதான். ஒருவேளை நெய் பிடிக்காதவங்களுக்கு நம்ம ஹனி வந்து ரெஃபர் பண்றோம். ஹனி லெமனை நீங்க எடுத்துக்கலாம். அது கூடவே வெயிட் லாஸ் முருங்கை பவுடருங்க, இது 5 சேர்ந்தது ஒரு காம்போ பேக் மாதிரி கொடுக்குறோம். 4 கிலோ பேக்கேஜ்லேயே இருக்கு ஸ்டார்டிங்ல காம்போ பேக்கு. அது வந்து ப்ரைஸ் கம்மி தான். நீங்க அதை வாங்கி ஒரு 10 நாள் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு வந்து அதிகமா வெயிட் ரெடியூஸ் ஆகும். இது 1 கிலோ பேக் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வெயிட் லாஸ் பவுடர் வந்து 1 கிலோ பேக்கேஜ் முடிக்கும் போது 40 நாள் வரும், 4 கிலோ கிட்ட வெயிட் குறையும். அதுவே வந்து காம்போ பேக்ல வந்து 5 ப்ராடக்ட்டும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 6ல இருந்து 7 கிலோ கிட்ட வெயிட் ரெடியூஸ் ஆகும். ஸோ அது நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது, நான் ரொம்ப ஃபேட்டா இருக்கேன், அதுக்குள்ள சீக்கிரமா ஒரு 1 மந்த் 2 மந்த் தான் இருக்கு, நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் போகணும், அதுக்குள்ள எனக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து ஆஃப்டர் டெலிவரி வந்து பெல்லி ஃபேட் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்றவங்க இருக்காங்க. லேடிஸ் மட்டும் கிடையாது, இல்லை ஜென்ட்ஸ் நிறைய பேர் இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி 14 வயசு 11 வயசு இந்த மாதிரி குழந்தைங்க கூட வந்து வெயிட் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி அவங்கள யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட வெயிட் லாஸ் பவுடரும் சரி, அந்த பேக்கேஜும் சரி, காமனா எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி தான் வச்சிருக்கோம். இதுல டிஃப்ரெண்ட் வந்து என்னன்னா, நியூமா வெயிட் லாஸ் பவுடர்னு இருக்கு. நிறைய பேர் வந்து நம்ம வாட்ஸ்அப் கேட்லாக்க கிளிக் பண்றாங்கன்னா அதுல அவங்களுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஸ் ஆகுது. வெயிட் லாஸ் பவுடர் தனியா இருக்கு, நியூமா வெயிட் லாஸ் பவுடர் தனியா இருக்கு, அதுல எது யூஸ் பண்ண பெஸ்ட்னு சொல்லி கேக்குறீங்க. காமனா லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாரும் யூஸ் பண்றது இந்த வெயிட் லாஸ் பவுடர் தான். நியூமாம் எதுக்காக இருக்கு அப்படின்னா, குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்றவங்க இருக்காங்கல்ல, அது ஒரு 3 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் ஆகுது டெலிவரி ஆகி அப்படின்னா அவங்க வந்து எடுத்துக்கிறதுக்காக தான் இது இருக்கு. அதே மாதிரி பேபிக்கு ட்ரை பண்றவங்க, அதாவது நார்மலா ட்ரை பண்றவங்க வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துக்கலாம். மேபி வந்து இப்போ பேபிக்கு ட்ரை பண்றவங்க வந்து ஏதாவது IUI, IVF, ICSI இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து நியூமா வெயிட் லாஸ் பவுடர் வந்து ரெஃபர் பண்றது. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்க வெயிட் லாஸ் பவுடர் வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது, நான் சொல்ற மாதிரி நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்றேன். உங்களுக்கு வந்து ஃபைப்ராய்டு, PCOD, அதுக்கப்புறம் தைராய்டு, அப்புறம் கைகால் வலி, இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து சரி பண்ணுது. நீங்க அதுக்காகவும் வந்து வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எடுத்துக்கலாங்க. நிறைய பேருக்கு வந்து பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கு, இரகுலர் பீரியட்ஸ் இருந்திருக்கு. அவங்க நிறைய பேர் நம்ம கிட்ட வாங்கணுங்க. எல்லாரும் காமனா சொல்றது, எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து 2 மந்த்ல கரெக்ட் பண்ணியிருக்கு உங்களுடைய பவுடரு, ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி அவ்வளோ ஒரு சந்தோஷமா ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அதெல்லாம் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ கடைசி நீங்க இந்த வீடியோஸ்ல கூட அந்த ஃபீட்பேக் கேட்டிருப்பீங்க. அது மாதிரி வெயிட் வந்து பாத்தீங்கன்னா, நான் நிறைய ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன், அதுலலாம் இல்லாதது ஒரு கம்மியான அமௌண்ட்ல வாங்கி நான் யூஸ் பண்ணும்போது இதுல நிறைய எஃபெக்ட் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, எனக்கு இன்னும் நிறைய ப்ராப்ளம் இருந்து அதெல்லாம் சரி பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி வந்து டெய்லி வந்து பாத்தீங்கன்னா புது புது ஃபீட்பேக் வந்து வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் வந்து கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு. நாம வந்து ஒரு தரமான ஒரு சிறப்பான ஒரு ப்ராடக்ட் தான் லான்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்ப எல்லாரும் கேட்கறது எனக்கு வந்து காம்போ பேக் மாதிரி வந்து அகைன் திரும்ப சொல்லுங்க என்னென்ன வெயிட் லாஸ்ல இருக்குன்னு சொல்லி கேட்டதால இந்த வீடியோஸ் வந்து இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அவங்களுக்கு வந்து எது சாப்பிட்டாலும் வந்து ஈஸியாக செரிமானம் ஆகும். முக்கியமாக வந்து அந்த நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றாங்கல்ல, அவங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். சரியாக செரிமானம் ஆகாது, நெஞ்சில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து இது நீங்கள் வந்து 100 ml தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. முக்கியமாக ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குல்ல, ஏதாவது வந்து ஹார்ட்ல பிளாக் இருக்கு, இல்லை சம்திங் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா, அதே மாதிரி நுரையீரல்ல பிரச்சனை இருக்கு, சளி அதிகமாக இருக்கு, வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தாராளமாக வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் முருங்கை பவுடர்ல வந்து பாத்தீங்கன்னா, இதுலயும் வந்து 22 ஹெர்பல் ஆட் பண்ணியிருக்கோம். இது நார்மல் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸுங்கிறது அது தனியா இருக்கு நம்ம கிட்ட. இது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ட்ரை பண்றவங்க அவங்க எடுத்துக்க கூடியது. இது நீங்க எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து நிறைய பேர் இந்த டயட்ல இருக்கும் போதும் சரி, இல்ல வெயிட் லாஸ்க்கு வந்து ட்ரை பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது ஹேர் தான். ஹேர் வந்து ரொம்ப லாஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கிறதுக்காகவும் கொஞ்சம் அடிஷ்னலா வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணுங்கிறதுக்காகவும் இதை நம்ம ரெஃபர் பண்றது. இது வந்து நீங்க எல்லாரும் காமனா எடுத்துக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவும் வந்து இந்த செரிமான பிரச்சனை இதெல்லாம் இல்லாம பாத்துக்கும். அது மாதிரி வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இட்லி தோசை தான் நார்மலா எல்லாரும் சாப்பிட்றது. கொஞ்சம் மில்லட்ஸ்ல வந்து மாத்தணும் இல்ல, அதுக்காக தான் அது கொண்டு வந்திருக்கோம். இதுல வந்து கம்பு, திணை, கேழ்வரகு,
அதுக்கப்புறம் இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாமே கலந்து பவுடர் பேஸில் கொடுக்குறோம். இது நீங்கள் வந்து தண்ணியில் கரைச்சிட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, கஞ்சி இந்த மாதிரி 5 ரெசிபி பண்ணலாம். இதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறத வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். அதை பாருங்க. பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோட லிங்க் கீழே கொடுக்குறேன், அதை ஓப்பன் பண்ணி பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நான் வெயிட் லாஸ்க்கே வந்து நான் வெயிட் கரெக்டாக தான் இருக்கேன், ஆனால் வெயிட் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது நம்மளுடைய பசுமாட்டுடைய சுத்தமான நெய்ங்க. நெய் பிரியர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அது நம்ம கிட்ட வாங்குறாங்க பாருங்களா, அவங்க கண்டிப்பா வந்து மந்த்லி ஆர்டர் போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான நெய். முக்கியமா நம்ம கண்ணாடி ஜார் அந்த மாதிரி கொடுக்குறோம். இது வந்து அந்த எந்த வித ப்ரெசர்வேட்டிவ் கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணாம சுத்தமான நெய். நீங்க ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா ரெகுலரா வாங்கிட்டு இருப்பீங்க. குழந்தைங்களுக்குலாம் வந்து இப்போ நம்ம கிட்ட இருந்த ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து அதிக பேர் இருக்காங்க. 6 மந்த் பேபிக்கெலாம் வந்து அந்த பருப்பு சாதம் அதெல்லாம் போட்டு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து இதை வெயிட் லாஸ் பவுடரில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நான் பேசிக்காக அப்படியே சொல்லிடுறேன். 200 ml சுடு தண்ணி வந்து ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெயிட் லாஸ் பவுட்ரு, ஒரு 2-3 சொட்டு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பசுமாட்டு நெய்யை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். நீங்கள் நெய் எடுத்துக்கும் போது உங்களோட உடம்பு நல்லா டீப் க்ளீன் ஆகும், ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகும். ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் நெய் வந்து ரெஃபர் பண்ணுறது. இல்லை எனக்கு நெய்யே பிடிக்காது, நான் நெய் சாப்பிட்டா எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு, சுத்தமாக அந்த ஃப்ளேவரே எனக்கு பிடிக்காது, ஏன்னா பால், தயிர் இந்த மாதிரி சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காகவே நம்ம ஹனி ரெஃபர் பண்ணுறோம். இது வந்து கொம்பு தேனை. இதை வந்து நீங்கள் வெயிட் லாஸ் அதே சேம் 200 ml சுடு தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் வெயிட் லாஸ் பவுட்ரு, ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட தேன் மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு லெமனை 4 கட் பண்ணி ஒரு பாகத்தை வந்து பிழிஞ்சிட்டு அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும் போது சேம் அந்த நெய்யில் என்ன ரிசல்ட் இருக்கோ அதே ரிசல்ட் இதுலேயும் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ 2 காம்போ பேக்குமே இருக்கு. நெய் ஆட் பண்ண காம்போ பேக் தனியா இருக்கு, ஹனி ஆட் பண்ண காம்போ பேக் தனியா இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு ஃபீட்பேக்குமே உங்களை வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து உணர்த்தும் நம்ம ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து 100% உண்மையானது, தரமானதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எதுவும் ஃபேக் பண்ணல, பொய்யானது எதுவும் கிடையாது. நம்ம ப்ராடக்ட் எல்லாமே ஹெர்பல் தான். ஸோ 100% உண்மையானது. உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். கண்டிப்பா வெயிட்டை ரெடியூஸ் பண்ணும். நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணும். அதனால் ஹாப்பியாக வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. பாய்.